ஆ, வணக்கம். எனர்ஜி லெவல் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எனர்ஜி லெவலுங்கிறது தான் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட் ஒரு டேயில். ஸோ அதுதான் வந்து டிசைட் பண்ணும் எப்படி இன்றைக்கி டே போகுதுன்னு. இப்போ வந்து சில பேருக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிறதே என்னடா அதுன்னு இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா டேவே என்னடா அதுன்னு தான் போகும். ஸோ சில பேர் வந்து இந்த டே வந்து நல்லா ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா டேவும் நல்லா ஹாப்பியாக போகும். விச் ரிசல்ட்ஸ் இன் ஒரு நல்ல சேஞ்ச் வந்து அவங்களுக்கே கிடைக்கும். அந்த அந்த டேவே ஒரு நல்லா போகும். ஸோ நல்லா போகிறதுனால அவங்களுக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும். ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அங்கேயும் ஒரு நல்ல வேலை செய்வாங்க. ஸோ எல்லாமே நல்லா தான் போகும். அதனால தான் இந்த எனர்ஜி லெவலுங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப ஒன்றும் ரோபோட் இல்லை. ரோபோ தான் வந்து இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குன்னா இன்றைக்கி ஏதோ ஒரு வேலை செய்யுதுன்னா நாளைக்கும் அப்படியே தான் இருக்கும். அதில் ஒரு சேஞ்சும் இல்லை. அது கரெக்டாக அதோடய எனர்ஜி லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மலாம் ரோபோ இல்லை. ஸோ நமக்கு நிறைய தாட்ஸ் வரும், எங்கேயோ என்னென்னமோ யோசிப்போம், நிறையா சிந்தனை வரும். ஸோ இப்படிலாம் வரும்போது நம்ம ஒரே மாதிரி டெய்லி இருக்க முடியாது. ஸோ ஒரு நாள் வந்து நம்ம செம ஹாப்பியாக இருப்போம், ஒரு நாள் வந்து ரொம்ப டல்லாக இருப்போம், ஒரு நாள் ஆவரேஜாக இருப்போம். ஸோ இது மாதிரி மாறி 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 வர்றதுனால நம்மளோட பெர்ஃபார்மன்ஸுமே மாறி 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 தான் இருக்கும். ஒரு நாள் வந்து நல்லா பீக் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், ஒரு நாள் வந்து ரொம்ப லோவான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும், ஒரு நாள் ஆவரேஜாக பண்ணுவோம். இது மாதிரி நம்ம வந்து மாறி மாறி இப்படியே தான் போயிட்டு தான் இருப்போம். அந்த இப்படி போகிறது வந்து ஒன்று அந்த இப்படி ரொம்ப டிராஸ்டிக்கான சேஞ்சாக இருக்கக்கூடாது. ஒன்று ஒரு நாளைக்கு வந்து செம ஹாப்பி 100% இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் அடுத்த நாள் வந்து ஒரு 80 ஆகிறது தப்பு இல்லை, இல்லை ஒரு 70 கூட ஆகிறது தப்பு இல்லை. 100ல் இருந்துட்டு டக்குன்னு 0க்கு வர்றது அது உங்களுக்கே மென்டலி வந்து பெரிய ப்ரெஷராக தான் இருக்கும். நிறைய கஷ்டமாக தான் இருக்கும். அது மாதிரி இருக்கிறது மென்டலியே நிறைய சேலஞ்சு வரும். ஸோ அதனால் நம்ம இப்படியே ஒரே 100லேயே இல்லை 90லேயே மெயின்டைன் பண்ண சொல்ல, ஒரு 100னா ஒரு +or-20ல் இருந்தால் அது பாசிபிள். ப்ளஸ் நமக்கும் அது நல்லது. ஏன்னா நம்ம லைஃப் வந்து நம்மளோட ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நம்மளோட க்ரோத் வந்து போயிட்டுருக்கோம். அன்டில் எதுவும் எக்ஸ்டர்னலாக எதுவும் இந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து நம்ம பிரச்சனையே நம்ம தான் நினைக்கிறேன். இது மாதிரி நம்ம ஏதோ யோசிச்சு இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரொம்ப சேஞ்சஸ் வந்து இருக்கும். இப்போ எனக்கே பார்த்தோன்னா ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல எனர்ஜி லெவலில் இருந்தேன், செம ஹாப்பி, ஆக்டிவாக, ஹைப்பராக இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏதோ உடம்பு சரியில்லை. அதுலேயே வந்து அந்த உடம்பு சரியில்லாமல் போனதுலேயே எனக்கு வந்து அந்த இது மாதிரி என்னோடய மென்டலி வந்து என்னோடய இது வந்து 100லேருந்து ஒரு 0 மாதிரி ஆகிட்டு, 0 இல்லைனா 10% மாதிரி ஆகிட்டு. ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து என்னால் மென்டலி வந்து எனக்கு கோ த்ரூ பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா அது நம்ம அப்படி பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ என்னடா இது கூட பண்ண முடியல. ஸோ அது மாதிரிலாம் ஒரு இது வருது. அதனால தான் சொல்கிறேன், இந்த எனர்ஜி லெவலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா நல்லா எல்லாத்துலேயுமே நல்லது. ஆனால் பார்ப்போம் எப்படி இதை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் வந்து சேலஞ்சிங்கான பார்ட்டு தான். எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக நான் வந்து சில இது ட்ரை பண்ணேன். அதில் வந்து எனக்கு சில விஷயம் வந்து ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த ஒர்க்கான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இருக்கோம்னா நம்ம டெய்லி வந்து ஒரு பேட்டர்ன்லேயே தான் போயிட்டுருப்போம். இப்போ ஒருத்தவங்க வேலைக்கு போகிறாங்க, இல்லை வந்து படிக்கிறாங்க, இல்லை வந்து அவங்க எதுவுமே பண்ணலன்னா கூட பரவாயில்ல, வேலைக்கு போகல, இல்லை சும்மா தான் இருக்காங்கன்னா அப்போயும் வந்து எனர்ஜி லெவல் வந்து தேவை. ஸோ என்ன வேலை பண்ணாலும் சரி, அவங்க சும்மா இருந்தாலும் ஒரு எனர்ஜி லெவலுங்கிறது வந்து அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்போ அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னா, இதுக்கு ஒன்றும் மந்திரம்லாம் இல்லை. என்ன பண்ணலான்னா, எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி தான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரெடிக்ட் பண்ணி ஓரளவுக்கு எனக்கு இதுதான் ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து ஒரு 4 விஷயம் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கித்தார் பிடிக்குது, வாசிக்க பிடிக்குன்னா எனக்கு தெரியாது, நானும் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். சரி, வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹாபீஸ் இருக்குன்னா இப்போ வந்து அது வந்து உங்களை வந்து சந்தோஷமாக வச்சுருக்கு. அதை பண்ணும்போது நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு யார்கிட்டையாவது பேசுகிறதுக்கு பிடிக்குன்னா அவங்கள்ட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசலாம். இல்லை எனக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கும்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண பிடிக்குன்னா ஒரு நாளைக்கு 1 நேரம் அது மாதிரி பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் ஒரு டேக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் அன்றைக்கி எதுவுமே பண்ண முடியலன்னு ஒரு 5 மினிட்ஸ் பண்ணால் அது வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். செகண்டு உங்களுக்கு வந்து பாட்டு பாட பிடிக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் அதை பண்ணுங்கள். இது மாதிரி 4 ஹாபீஸ் வச்சுக்கிட்டோன்னா 4 ஹாபீஸ் வந்து அட்லீஸ்ட் 5 மினிட்ஸ்னால் 5 4 20. ஸோ
இப்போ 20 நிமிஷம் ஒரே ஸ்ட்ரெச்சில் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு மிட் ஆஃப் த டே வரத்துக்குள்ளே ஒரு 12 மணி 10 மணி ஆகிறதுக்குள்ளே ஒரு அந்த 4த்தையும் ஒரு 5 நிமிஷம் பண்ணுறது பெரிய எனக்கு தெரிஞ்ச கஷ்டம்லாம் இல்லை. ஸோ அதை பண்ணாலே நமக்கு ஒரு செக்லிஸ்ட்லாம் நமக்கே மைண்டில் வந்து கிளியர் ஆகி ஓகே நமக்கு எனக்கு தோணுனதெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஸோ அப்போ வந்து அது மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒரு நமக்கே ஒரு ஹாப்பியாக இருக்கும் அந்த அந்த 4த்தையும் நம்ம பண்ணும்போது. எனக்கு தெரிஞ்சு 1 பண்ணால் சரியாகுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்குன்னு ஒரு 4 வச்சுக்கலாம் அட்லீஸ்ட். அதுக்கு மேலேயும் வேணாம். ஸோ 4 வச்சுக்கிட்டு அந்த 4த்தையும் செக் பாக்ஸையும் செக் பண்ணிட்டாலே நமக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு லாங் ரன் கூட இல்லை, ஒரு 1 வீக் ஆஃப் டைம்லேயே ஒரு நல்ல ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இதை நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நல்லா இது ஆகி நார்மலாக ஆகிட்டீங்க. திருப்பி அப்போ வந்து அதை விட்டுட்டு சரி நமக்கு தான் சரியாயிட்டே இதுன்னா 4 ஹேபிட் இதெல்லாம் விட்டு போகக்கூடாது. இது வரும் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான். அந்த 5 நிமிஷம் வந்து ஒரு ரெகுலர் எக்ஸசைஸாக பண்ணும்போது அது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுக்கும். பெரிய இம்பேக்ட் வந்து அட்லீஸ்ட் வந்து நீங்கள் நல்லா பண்ணலனா கூட பரவாயில்ல, இருக்கிறத விட நீங்கள் லோவாக போகாமல் இருந்தாலே அதுவே ஒரு நல்ல இம்பேக்ட் தான். ஸோ உங்கள் எனர்ஜி லெவலை அட்லீஸ்ட் இப்படியாவது மெயின்டைன் ஆகுதில்ல, இப்படியாவது மெயின்டைன் ஆகும், இப்படி போயிட்டு இப்படி போகாமல் ஒரே லெவலில் இப்படி மெயின்டைன் ஆகிறதே ஓகே தான். ஸோ இது மாதிரி அந்த 4த்தையும் வந்து ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி இந்த ஒரு டே ஸ்டார்ட் ஆகும்போது அந்த டைமில் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பண்ணாலே ஓரளவுக்கு அந்த லெவலை மெயின்டைன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்லை, இது வந்து சாதாரண ஒரு 4 விஷயம் தான். அந்த 4 விஷயத்தை என்ன வேணாலும் பண்ணலாம். உங்களுக்குன்னு நீங்கள் எதாவது நல்லா எழுதுறது பிடிக்குன்னா எழுதுங்க, டான்ஸ் ஆட பிடிக்குன்னா ஒரு 5 நிமிஷம் டான்ஸ் ஆடுங்க. ஸோ அந்த 5 நிமிஷத்தில் ஒன்றும் ஆகிடாது மாதிரிப்பா. ஸோ எனக்கு இந்த ஃபார்முலா தான் எனக்கு தெரிஞ்சது. பார்ப்போம். உங்கள் டைமுக்கு தேங்க்ஸ். தேங்க்யூ. பாய்.